பங்காளிகளாம பயலிய செவிச்சுட்டாங்க. செவிச்ச சந்தோஷத்துல எனக்கு வாயில வார்த்தை வரல, காதுல மூச்சு வரல, மூக்குல பேச்சு வரல. எப்படியாப்பட்ட சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. அம்மா மரணத்தை பாக்குங்குள்ள தக்காளி இப்படி ஒரு தருணத்தை பார்த்து போற மாட்டோமான்னு எம்புட்டு வருஷம் ஏங்கி தவிச்சு கிடந்த ஆத்தத்தே. ஃபைனல் அன்னைக்கு ராத்திரியில என்ன செலிப்ரேஷனு. மன்மதராசா பாட்டுக்கு நம்ம ராஜகிரண் ஐயா மூமெண்ட் போட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு செலிப்ரேஷன். ஆனா பங்காளிகளா வேட்டு போட்டு செலிப்ரேட் பண்ணாலும் ஒரு 4 கெட்ட வார்த்தையை நடுவீட்டில் உட்காந்து நறுக்குன்னு கத்தி கொண்டாடுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வரவே வராது. நம்ம கப்படிக்கிறதுக்கு நம்ம பயிலுக்கு பந்து வச்சு அதான் பாண்டி மாமா பும்புரு மாமா முக்கியமான நேரத்தில் பல விக்கெட்டுகளை தட்டி ஒரு நசுக்கி அவங்கள பிடிச்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம ஸ்கையி பாபாவோட கேட்ச் தான். இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்க பூரா இந்தியாக்காரையும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பாபா பிடிச்சது கேட்ச் இல்லை கப்பு கழுதேண்டு. அப்புறம் பங்காளிகளா வழக்கம் போல தான் யூடியூப்ல போட்டிருக்கேன், வந்து ஒரு பார்வையை போட்டு போங்க. அப்புறம் போன வீடியோக்கு எம்புட்டு பங்காளி அங்க வந்து கமெண்ட்ல அட்டனன்ஸ் எனக்கெல்லாம் பூரிப்புல நரம்புறம்லாம் வெட்டச்சு புல்லரிச்சு போயிட்டேன். ரைட்டா வரேன்.